Exercise 4.2 third second sum, draw the triangle PQR given that angle P equal to 115 degree and angle Q equal to 40 degree and PQ equal to 6 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன டயக்ராமில் அந்த இதில் கொடுத்துருக்காங்களோ சம்மில் அதை அழகாக நம்ம கிவனில் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் PQR ட்ரையாங்கிளில் போட்டு ஆங்கிள் P ஆங்கிள் Q மெஷர்மெண்ட்டு அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு ஆப்டாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அந்த ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், பேஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், 6 சென்டிமீட்டர். அப்போ அது என்ன இருக்குது, PQ. அப்போ இது P, இது Q, இது R அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் P ஈக்குவல் டு 115 டிகிரி, ஆங்கிள் Q ஈக்குவல் டு 40 டிகிரி. அங்கே கிவனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வச்சுருவோம். எப்போயுமே பேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வரைகிறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ரஃப் டயக்ராமை போடுறது. இப்போ இதுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். இதை வச்சு இப்போ நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் வரைகிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் அங்கே என்ன செய்யணும், PQ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டரில் எடுத்து நான் என்ன செய்கிறோம், நம்ம 6 சென்டிமீட்டர் போடணும். போடும்போது தயவுசெய்து நம்ம 115 சொல்லும்போது இந்த எட்ஜில் வச்சு நம்ம இங்கே வரையக்கூடாது. கொஞ்சம் இப்படி தள்ளி வரைஞ்சோம்னா தான் இந்த அப்டியூஸ் ஆங்கிளாக அது போகுது இல்லைங்களா. 115 டிகிரி அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது 6 சென்டிமீட்டரை இங்கே கொஞ்சம் நம்ம தள்ளி இப்படி வரைஞ்சிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு இப்படி மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ அது மெஷர் பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், Pன்றது நேம் கொடுக்குறோம், இதுக்கு வந்து Qன்ற பேர் கொடுக்குறோம், இதுக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்து என்ன செய்கிறோம், வித் ஹெல்ப் ஆஃப் அ ப்ரொடெக்டர் நம்ம எவ்வளோ வரணும், 115 டிகிரி Pக்கு வரையணும். அப்போது இந்த சென்டர் போர்ஷன் வந்து இந்த Pயில் கரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஜாயிண்ட் ஆகணும் இல்லைங்களா. இந்த லைன் வந்து 0 டிகிரி வந்து இதில் இந்த லைனோட ஜாயிண்ட் ஆகணும். இது லிஃப்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது Pயில் இருக்குது, இது கரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது, 0ல் இருக்குது இல்லைங்களா. இப்போ இங்கே வச்சு இங்கே தான் மெஷர்மெண்ட். இது 0 மெஷர்மெண்ட்லேருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, அந்த 120க்கு 110க்கு நடுவில் இருக்கிறது தான் 115 அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து என்ன செஞ்சிடறோம், இந்த ஸ்கேல் வச்சு அது Pயோட நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு ஆங்கிளை மென்ஷன் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சிடறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், அடுத்தது இதேமாரி ஆங்கிள் P அது எவ்வளோ டிகிரி இருக்குது, அது நம்மளுக்கு தெரிஞ்சோம் 40 டிகிரி இல்லைங்களா. அப்போ அந்த 40 டிகிரியை நம்ம இதையும் அதேமாரி சென்டரில் தூக்கி இங்கே அழகாக ப்ளேஸ் பண்ணுறோம். இது கோயின்சைட் ஆகுதான்னு பார்க்குறோம், கரெக்டாக கோயின்சைட் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதுவும் கோயின்சைட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதுவும் லிஃப்ட் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது, Pயில் இருக்குது. இப்போது 0 டிகிரி எங்கே டச் ஆகுதுன்னா இங்கே தான், இந்த லைன் இங்கே டச் ஆகுற 0 டிகிரி இங்கே தான் இல்லைங்களா. அப்போ 0 டிகிரியில் டச் ஆகிற மெஷர்மெண்ட்டை தான் நம்ம 0, 10, 20, 30, 40. இப்போ 40ன்றது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இதை வச்சுட்டு அழகாக என்ன செய்கிறோம், அந்த Qவை இருக்குது பார்த்தீங்களா, Q எங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது. Qலேருந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த Pயிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன செய்கிறோம், 40 டிகிரிக்கு அப்படிங்கிற லைன் ஒன்று வரைகிறோம். இந்த 2 லைனும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் எவ்வளவு என்னது இது மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம 140 டிகிரி நீங்கள் வரைஞ்சோம் இல்லைங்களா. அந்த 40 டிகிரி ஆங்கிளும் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 115 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிளும் 2 மீட் ஆகிற இடம் இந்த இடம், அந்த இடத்த தான் நம்ம R அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போது PQR அப்போது ஆங்கிள் சைட் ஆங்கிள். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக வரைஞ்சிக்கணும். இதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொஞ்சம் சென்ட்ரலாக வரையும் போது இங்கே இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி வரைய சொல்லியிருந்தோம். PQR இது இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள். ஃபுல் 8 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரஃப் டயக்ராம் கொண்டு ஃபேர் டயக்ராம் ப்ளஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு.